அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நட்சத்திர வரிசைகளில் இன்னைக்கு நான் பேச போற நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூசம் என்று சொன்னால் குருவுடைய நட்சத்திரம். மிதுனத்தில் 3 பாதங்களும் கடகத்தில் 1 பாதமும், மிதுனத்தையும் கடகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமான நட்சத்திரம் தான் புனர்பூசம். இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது இறப்பு தோஷமுடைய நட்சத்திரம். புனர்பூசம் அப்படின்னாலே சனி தோஷம். சனி தோஷம் மட்டும்தானா? ராமன் புனர்பூச நட்சத்திரத்துல போய் பிறந்தவர். அவருக்கு சனி தோஷம் எப்படி பிடிச்சது? வனாந்தரம் போனார். தாய் கொடுத்த அந்த 14 வருடம் காட்டுக்கு போனது அவருக்கு சனி தோஷம் தான். ராஜா வீட்டில் பிறந்து அரியணை ஏற வேண்டிய ஒரு நபர் இந்த சனி தோஷம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது, தான் ஆள வேண்டிய ஒரு நாட்டை தாயே நீ காட்டுக்கு போ, 14 வருடங்கள் போய் வனவாசம் போய் விட்டு வா அப்படின்னு சொல்லி காலில் செருப்பு இல்லாம, அதுதான் அங்க இருக்கிற கொடுமை. அவன் பரதன் என்ன செஞ்சிட்டான்? நீ இந்த கொடுமையை நீ அனுபவிக்க போற, அது உண்மை. ஆனால் அந்த சிம்மாசனத்தில் உன்னுடைய செருப்பு இருக்கட்டும், செருப்பு இருக்கட்டும் அப்படின்னது. அதுக்கு என்ன அர்த்தம்? செருப்புன்னா என்னது? சனி. செருப்புன்னா பாதரட்சை. அந்த பாதரட்சையும் புடுங்கிட்டு விட்டுட்டாங்க. அது என்னது? சனி. என்னது? சனி. அப்ப அந்த சனி தோஷம் என்ன சொல்றான்னா, அந்த பாதத்தை கூட விட்டு வைக்கல. அந்த பாதத்தை கூட அவ்வளவு கடுமையானது புனர்பூச நட்சத்திரத்தோட தோஷம். அதற்கு பிறகு இன்னொரு தோஷம் அந்த ராமன் அனுபவிச்சாரு. கட்டிய மனைவியை காட்டில் களவாடிட்டு ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். அது என்ன தோஷம்? செவ்வாயுடைய சாபம். செவ்வாய் என்னதுன்னா மங்களம். மங்களக்காரியகவே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வரும். புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வரும். அப்ப எனக்கு தெரிந்த ஒரு நபர் புனர்பூச நட்சத்திரம், அவர் பொண்டாட்டிய இன்னொருத்தன் வச்சிருக்கான்னா அவ போயிட்டா. இது இந்த கர்மாவின் உண்மையான தோஷம். அதனால யார் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் உங்களுடைய கணவரை அல்லது மனைவியை சூழ்நிலையால் சந்தர்ப்பத்தால் நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலையோ அல்லது மறைமுகமான ஒரு உறவால் குடும்பம் சஞ்சலப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த நட்சத்திரம் உருவாக்கும். யாரும் என்ன சொன்னா, ஐயோ நான் புனர்பூச நட்சத்திரம், நான் ஏகபத்தினி வரணுதேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் மைண்ட் வாய்ஸ்ல வரும். இது ஜோதிடத்தில் உள்ள உண்மை. அதை நாம் இதை சொல்வதற்கு காரணம், ஒரு பொது வெளியில் நம்ம சொல்வதற்கு காரணம், உங்களுக்கு அந்த நிலைமையில் புனர்பூச நட்சத்திரத்துல போய் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடைமை என்று சொல்லக்கூடிய கணவரை மனைவியை நீங்கள் தயவு செய்து காலத்தால் சந்தர்ப்பத்தால் சூழ்நிலையால் இழக்க வேண்டியது அல்லது பிரிய வேண்டியது வரும் என்று நம்ம எடுத்து சொல்றோம். இதை நீங்க என்ன சொன்னா, எடுத்துக்காட்டாதான் எடுத்து சொல்வதை உணர்ந்து, அப்படி நம்ம வீட்டுல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் நீங்கள் உஷாராகி கொள்வதுதான். இப்ப ஒரு இடத்துல போயிருக்கோம், நம்ம ரோட்டு வழியே கார் போயிட்டு வேகமா போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு இடத்துல சொல்லணும், மெதுவாக செல்லவும் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருப்போம். எதுக்கு? அதை வேண்டா போர்டு போட்டது அப்படின்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அப்ப மெதுவாக செல்லவுன்னா ஒரு போர்டு வச்சிருக்கான்னு எதுக்கு வச்சிருக்கான்? நம்ம போய் எங்கேயும் பல்ட்டி அடிச்சிடக்கூடாதுதான். அதே மாதிரிதான் ஜோதிட அட்வான்ஸ் சொல்றோம். புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டாயா, அது அமங்கலை தோஷம் உடைய நட்சத்திரம். உன்னுடைய வாழ்நாளில் உன்னுடைய மனதில் ஒரு குத்திக்கிட்டே இருக்கும்.
அது ஆணுக்குனாலும் சரிதான், பெண்ணுக்குனாலும் சரிதான். அது வந்து அமங்கலை தோஷமுடைய நட்சத்திரம். அந்த அமங்களுடைய தோசை நட்சத்திரம் என்ன செய்யும்னா, நம்மளுடைய நம்மளுடைய ஒரு கருப்பொருளை வந்து என்ன சொன்னாங்க, இவ்வளவு சந்தோஷமா இருந்தான், என்னதான் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு மனோநிலையை கொடுத்து வரும். அதனாலதான் சனியோடைய தோஷம் உடையது பிளஸ் செவ்வாயுடைய சாபம் உடையது. இது எப்படி அப்படிங்கிறதுல சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது. அப்ப நீங்க இதுல கவனமா இருக்கும். ரெண்டாவது, இந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் வீட்டுல வந்து இளம் வயதில் ஒரு இறப்பு இருக்கும். பிளஸ் ஊனம் ஒன்று வரலாம். தொழிலில் முடக்கம் வரலாம். தொழிலில் முடக்கம் வரும். ஊனம் ஒன்று வரலாம். தொழிலில் முடக்கம் வரும். அப்ப சனியோடைய கேரக்டர் என்ன? சனியோடைய கேரக்டர் வந்து என்ன சொன்னா, ஆயுள் தோஷம் உடையது. சனி தொழிலுக்கு உரியவன், சனி ஊனத்துக்குடையவன். இந்த மூனை ஏதாவது ஒரு விதத்தில் நாம் வந்து வாழ்நாளில அனுபவிச்சிருவோம். ஒண்ணு அப்பா இளம் வயசுல இறந்து போயிடுவார், இல்ல அம்மா இளம் வயசுல இறந்து போயிடும், இல்லைன்னா நம்ம கூட பிறந்தவங்கள யாராவது ஒரு மைனஸான ஒரு அமைப்புல வந்து டெத் ஆயிருவாங்க. நம்ம தொழிலில் வந்து காலத்திற்கும் வந்து என்ன சொன்னா, புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க தொழிலில் எப்பயாவது ஒரு இடர்பாடு இருந்து கொண்டே இருக்கும். வேலைக்காரர்கள் நமக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க. ரெண்டாவது, நம்ம ஒரு பூமி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பேருக்கு வாங்கக்கூடாது. புனர்பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் ஒரு பூமி வாங்கினால் அந்த பூமியை வந்து நம்ம பேருக்கு வாங்கக்கூடாது. வாங்கினால் அந்த பூமியில பிரச்சனை வரும். மனை தோஷம், அதாவது செவ்வாய்னா பூமி, அந்த பூமி நமக்கு பிரச்சனைக்குரியதாகும். அப்ப நம்ம பினாமியா வாங்கி வச்சுட்டு, இப்ப கணவன் புனர்பூச நட்சத்திரமா மனைவி பேருக்கு வாங்கிருங்க, மனைவி புனர்பூச நட்சத்திரமா கணவன் பேருக்கு வாங்குங்க. இப்படி வாங்கினீங்கன்னா அந்த பூமி சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. வீட்டுல ராத்திரிக்குள்ள வந்து ஒரு சண்டை வராம நீங்க தூங்கலாம் முடியாது. ஏன்னா செவ்வாய் என்ன செய்வார்? செவ்வாய் என்ன செய்வார்? கலகத்தை உருவாக்குவார். கலகத்தை உருவாக்கி, பிடிவாதத்தை உருவாக்கி, கணவன் மனைவிக்கு வந்து என்ன சொல்றான்னா கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவராகவும், அல்லது மனைவி கணவருக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவராக இந்த போராட்டத்தன்மையை உருவாக்கி விடுவதுதான் செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து எந்த ரூபத்தில் வந்து நமக்கு பிரச்சனையை கொடுப்பார்? இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனால் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனால் பிரச்சனை உண்டு. எப்படி சுக்கிரனால் பிரச்சனை? புனர்பூசத்தில் பிறந்த ராமனுடைய எப்படி பிரச்சனை வந்தது? சூர்பனகை என்று சொல்லக்கூடிய அந்த ராவணனுடைய தங்கை, சூர்பனகைன்னு தான் நினைக்க, அந்த சூர்பனகை வந்து என்ன சொன்னான்னா ராமன் மேல் ஆசைப்பட்டு விட்டார். யாரு ஆசைப்படுதல்? சுக்கிரன். அந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு சுக்கிரனுடைய தோஷம். ஒரு அழகான ஆண் மேல வந்து அவன் வந்து ஆசைப்பட்டுட்டான். அதை வெளிப்படுத்துகிறாள். கோபத்துல வந்து என்ன சொல்றாலும் லட்சுமணன் போய் மூக்கறுத்து விட்டுறான். சுக்கிரனுடைய தோஷம் அன்னைக்கு பிடிச்சது. நேரம் என்ன பங்குபடுத்தி விட்டார்கள் என்று கூட பிறந்த அண்ணங்கிட்ட போய் சொல்றான். அப்ப அவனுக்கு என்ன தோணுது? அவன் என்ன செய்யறான்? அப்ப என் தங்கச்சி எப்படி நீ அறுத்துட்டு இல்ல, ஓம் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கிட்டு போயிடான். அங்க என்ன வந்தது? அந்த பாயிண்ட் வந்துருச்சு. சுக்கிரனுடைய தோஷத்தால் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதனால ஒரு பெரிய ப்ராப்ளம். அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா தொழில். தொழில் சனியால் ஒரு பிரச்சனை. சனியால் ஒரு பிரச்சனை எப்படி வந்துச்சு? சனியால் ஒரு பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னா, ராமனை காட்டுக்கு அனுப்பிய ஒரு செயலை செஞ்சவள் வந்து கூனி. கூனி தானே? ஏன்னா இவர் வந்து சின்ன வயசுல சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த அம்மா கூனி வந்து முதுகுல தண்டி இது இருக்கும். இப்ப அப்படி ஆட்கள் இல்லை. இவர் என்ன சொன்னா, அந்த கூனை முதுகுல வந்து என்ன சொன்னா வில்லுல வந்து என்ன சொன்னா கல்லை வச்சு அப்படி அடிக்கிறது. அது விளையாட்டு பருவத்துல செஞ்சது. அவளுடைய மனதில் வந்து அந்த கூனியோடைய மனதில் ஒரு வடுவாக இருந்து கைகேயிக்கு வந்து போட்டு கொடுத்துட்டான். நோமகே இருக்கான், அவனை போய் ஆள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னா போட்டு கொடுத்ததுனால கைகேயிக்கு விஷத்தை விதைத்தது கூனி. அங்க கூனி என்பது சனி. அங்க ஒரு பிடி பிடிச்சிச்சு. அதற்கு அடுத்து புத்திரசோகம்.
புத்திரசோகம். எப்படி எப்படி குரு சாபம், குருவுடைய ஆதிபத்தியமுடைய ஒரு சாபம் வந்து புனர்பூச நட்சத்திரத்திற்கு, குருவோடைய நட்சத்திரத்திற்கு குருவோடைய சாபம் வந்தது. எப்படி பெற்ற பிள்ளைகளே வந்து என்ன செஞ்சிட்டான்னா, லவகுசர்கள் வந்து என்ன சொன்ன அப்பனை எதுக்கு தூங்கிட்டாங்க. இதெல்லாம் ராமாயணத்தில் உள்ள சரித்திரம். அதனால புனர்பூச நட்சத்திரத்தில் யார் போயிருந்தாலும் பெத்த பிள்ளையை விட வந்து என்ன சமாதானமா போயிருங்க. இல்ல அவன் எடுத்தானா நீங்க வீழ்ந்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த தோஷம் இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் வந்துடும். இதெல்லாம் ஏட்டா வருது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய கர்மாக்களில் உள்ள ஒரு ரகசியமான விஷயங்கள். அப்ப வந்து என்ன சொல்றான்னா, எப்படி இந்த பிரச்சனை இன்னொரு விதத்திலையும் இந்த புனர்பூச நட்சத்திரத்துல வந்தது. ஒரு ராஜாக்கள் வீட்டில் பிறந்த 4 குழந்தைகள் செல்வந்தர்களாகவும் செல்வ சீமான்களாகவும் வளர்கின்ற இடத்துல ஒரு முனிவர் போய், நான் வனத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து தவம் இருக்க போறேன், அங்க புலி சிங்கம் கரடி எல்லாம் இருக்கும், எனக்கு வந்து காவலுக்கு ஆள் வேணும். அவன் 2 பிள்ளைகளை அனுப்பிட்டான். 2 பிள்ளைகளை தசரதன்ட்ட போய் அனுப்பிட்டான். அப்ப ராமலட்சுமணனை வந்து என்ன சொன்னான்னா வந்து அனுப்பி விட்டாங்க. அங்க யாரு? குரு. ஒரு குருவாக இருக்கின்றவர். அந்த குரு தன்னுடைய அந்த அரசன்ட்ட கேட்கிறான், எனக்கு இந்த பிள்ளைகளை அனுப்பு அப்படிங்கிறான். அப்ப அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? சின்ன 15 வயசு பிள்ளை பாலகனை 15-16 வயசு இருக்கிறவங்களை காட்டுல வந்து இவர் தவம் இருக்க போறாரா, இவருக்கு வந்து என்ன காவல் இருக்கணுமா? அப்ப அங்க குருவுடைய சாபம். இத்தனை இந்த புனர்வசம். குருவுக்கே குரு சாபம் உள்ள நட்சத்திரம் தான் இது. அதனால நீங்க வந்து என்ன சொன்னா, எப்பயுமே இத்தனையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில யாரு புனர்பூச நட்சத்திரத்துல போய் பார்த்தாலும் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இதுல எல்லாம் மாற்றல, இதெல்லாம் கர்மா தான். அப்ப ராமனுக்கு மட்டுமல்ல, கடகோடியில் பிறந்தவன் என்ன சொன்னான்னா, கீழ்மட்டத்தில் பிறந்தவன் எந்த புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனான், மனைவியால் ஒரு பிரச்சனை உண்டு. மனைவியால் ஒரு பிரச்சனை உண்டு. ஏதாவது ஒரு வயதான மூதாட்டி அல்லது வயதான ஒரு கிழவனால் நம்ம வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும். வயதான ஒரு கிழமை, வயதான ஒரு கிழவி வீட்டுக்குள்ள விட்டுறாதீங்க. ஆமா, அது அந்த ஊழ்வினை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அப்படி முட்டிக்கிட்டு நின்றும். சனி என்று சொன்னால் வயதானவர்கள், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். கரெக்டா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஏதாவது வந்து ஊதி விட்டுட்டு போயிடும். அங்க எரியும் நெருப்பு. அந்த மாதிரி. அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றேன்னா, சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு யாராக இருந்தாலும் சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவன் ஒருத்தன் ஆப்பு வைப்பான். அது பெண்ணுக்கு ஆண், ஆணுக்கு பெண்ணு ஆப்பு வச்சிருவான். ஆப்பு வச்சுட்டு என்ன சொன்னா, அது சந்தோஷமாக இருக்கும்னு நீங்க நினைச்சு வந்து என்ன சொன்னா கால் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது அவலட்சணமாகத்தான், அவலட்சணமாகத்தான். அதே சமயத்தில் குருவால், குழந்தையால் நமக்கு வழிகாட்டியவர்களே வந்து என்ன சொன்னா நம்மளை சாபம் விடுகின்ற ஒரு நிலைமைகளை அந்த நட்சத்திரத்துக்கு தள்ளும். சனி தோஷம் உடைய நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம். ஆனா நட்சத்திரங்களில் வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் இத்தனை கர்மாவைத்தான் இதை அனுபவிக்க பிறந்தது. இந்த கர்மாவைத்தான் அனுபவிக்க பிறந்தது. இதற்கு என்ன செய்யணும்? இந்த புனர்பூச நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்கள் சனீஸ்வரனை தான் இதுல மேஜரான ஐட்டம். இந்த புனர்பூச நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்களுக்கு ஒரு மிடில் ஸ்டேஜில் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். பிள்ளைகளுடைய கல்யாணத்தெல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். புனர்பூச நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்திருந்தால் தகப்பனோ தாயோ வந்து இந்த குழந்தையுடைய கல்யாணத்தை பார்ப்பதற்கு முன்னாடி இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய ஒரு குழந்தை வளர வளர, ஏன் இந்த ராமனுக்கு பட்டம் சூட்ட போகின்ற நேரத்தில் தசரதன் இறந்து போயிடுறாரு. அப்ப புனர்பூச நட்சத்திரம் சனி தோஷம் முடியும், தகப்பன் இருந்து பார்க்க முடியாது. அப்ப இறப்பை இவர்கள் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத இறப்பு வாழ்க்கையில் இருக்கும். அது எந்த ரூபத்தில் எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. அப்படிலாம் இல்லைன்னா என்ன சொல்றான்னா, தன்னுடைய
இதுல இப்படி வரும். எப்படி வரும்னா வந்து என்ன சொன்னா, மனைவி வீட்டில் ஒண்ணு அப்பா இருக்க மாட்டாரு. அப்பா இல்லைன்னா அது எப்படி வளர்ந்துருக்கும்? அங்க ஒரு கைடன்ஸுக்கு ஆள் இருந்திருக்காது. அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒன்று தன் வீட்டில் அப்பா அம்மா இருவருள் ஒருவர் இல்லாத ஒரு சூழ்நிலை. சரி, ஒருவேளை அவங்களுடைய விதி நல்லா இருந்துட்டாங்கன்னா மனைவி வருகின்ற இடத்துல வந்து அங்க மாமியாரோ மாமனாரோ இருக்க மாட்டார். அங்க இறப்பு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு என்பதை ஒன்று பார்த்தாகணும் இளமையில. இதெல்லாம் உண்மை, 100% உண்மை. ரசிச்சு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பேசப்படுகின்ற ஒரு விஷயம், சின்ன விஷயம் கிடையாது. அவ்வளவு இதுல உண்மையெல்லாம் நிறைய இருக்குது. ரெண்டாவது, எப்ப இருந்தாலும் என்ன சொன்னா ஒரு சின்ன ஊனத்தை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அடிப்பாதத்தை வந்து என்ன சார் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அடிப்பாதத்தை வந்து அடிப்பாதம் முழங்காலுக்கு கீழே என்னைக்கு இருந்தாலும் அடிபட்டு சனக்கட்டின்னு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவான். அப்படி இல்லைன்னா வந்து என்ன சொல்லலாம்னா ஏதாவது ஒரு விதத்தில் அங்கங்களை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குவான். இதெல்லாம் ஏன் கொடூரமா பேசுறேன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் உண்மை. அப்ப இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னா, எப்பயுமே புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆயில் இன்சூரன்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஆயில் இன்சூரன்ஸ் பண்ணிடணும். அது உங்களுடைய தோஷத்தை போக்கும். ஓகேவா? சனீஸ்வரனுடைய தோஷத்தை போக்குவதற்கு காலபைரவருடைய வழிபாடு அப்படி வாரத்துல ஒரு நாள் நச்சுன்னு போய் எட்டி பார்த்துடணும். அப்படி எட்டி பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கர்மா குறையும். சனீஸ்வரனோட மாதம் ஒரு முறை முருகப்பெருமானை போய் பிடிச்சிடணும். முருகப்பெருமானை போய் வந்து மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு வந்து என்ன சொன்ன செவ்வரளி மாலை போட்டு ஒரு 1/4 கிலோ குங்குமம் அந்த கோயிலுக்கு தானமாக கொடுத்து 2 தீபம் ஏற்றி வர 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 இந்த கர்மாக்கள் குறையும். அப்ப தொழிலாலும் இறப்பாலும் மங்களத்தாலும் பூமியாலும் சகோதர உறவுகளாலும் உங்க வீட்டுல சொத்து இருந்ததுன்னா புனர்பூச நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்களுக்கு சொத்து சண்டை வந்துடும். கவனம். சொத்து சண்டை வந்துடும். எனக்கு வேணும் அப்படின்றோம். கூட பிறந்தவன் என்ன சொன்னான்னா வாங்குற வரைக்கும் வாங்கி தின்றுவா, தின்னுட்டு என்ன செய்வான்னா எனக்கு கொடுத்துருங்க, ஏதாவது கொடுங்க அப்படின்றோம். எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு வந்து நிற்பா. அப்பதான் நான் கையெழுத்து போடுவேன்பா. இதெல்லாம் வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க வேண்டிய ஒரு விதி. அப்ப புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே வலதுகை மோதிர விரலில் யானை முடி மோதிரம் கண்டிப்பாக போடணும். தங்கத்துல போடலாம், வசதிக்கு தக்கன வெள்ளியில போடலாம். ஆனால் 8 கிராமுக்கு மேல இருக்கணும். போட்டீர்கள் என்று சொன்னால் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற பிரச்சனை கண்டிப்பாக குறையும். 1. ஆயுள் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை குறையும். தாழ்வு மனப்பான்மை குறையும். இந்த யானை முடி மோதிரம் போதும். எப்பயுமே புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வலது கையில் சிவப்பு கயிறு ஒன்று கட்டணும். அதுக்காக நான் புனர்பூச நட்சத்திரம் கிடையாது. நம்ம கையில வந்து ஒரு சிவப்பு கயிறு கட்டணும். இதை கெட்டி மாசத்துல ஒரு தடவை 48 நாள் தான் அந்த கயிறு கட்டி இருக்கணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும், 48வது நாள் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு மறு கயிறு சிவப்பு கயிறு கட்டி, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை சனி அல்லது செவ்வாய்க்கிழமை கட்டணும். 48 நாள் கழிச்சு சனி அல்லது செவ்வாய்க்கிழமையில வந்து என்ன சொல்லலாம்னா, இல்லை செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கணுங்க. இந்த கயிறை தண்ணீர்ல அப்ப அவங்க தோஷம் போகும். கண்டிப்பாக வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வருடம் ஒரு முறை மொட்டை சுத்தமா போட்டோம், கீசையை வலிச்சு போட்டோம். ஏன்னா சனிக்கு வந்து அசிங்கத்தை பார்த்தால் பிடிக்கும். மொட்டை எப்படி இருக்கணும் கேட்பான். என்ன கேட்பான்? ஐயா என்ன மொட்டை அப்படிமா? இல்ல கோயிலுக்கு, இல்ல அம்மா அல்லது அப்பா இறந்து போச்சு அப்படிங்கிற இந்த மொட்டை இந்த 2 தான். மொட்டை போட்டது வந்து இல்லை, மொட்டை போட்டவும் பூரா வந்து என்ன சொல்லணும் கோயிலுக்கு போடுறதும் கிடையாது. மொட்டை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இறப்புக்கும் போடலாம், சந்தோஷத்துக்கும் போடலாம். அப்ப இந்த சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே இறப்பு தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் முடியை வந்து என்ன சொன்னா கண்டிப்பா கட் பண்ணணும். எந்த விரல் நீளத்துக்கு கட் பண்ணணும்? நடுவிரல், பாம்பு விரல் இருக்கு இல்லையா,
இந்த பாம்பு ஒரு நீளத்துக்கு வெட்டி எடுத்துடணும், முடியை கட் பண்ணிடணும். கட் பண்ணி வர 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 என்ன சொன்னான்னா, உங்களுடைய வாழ்க்கையில் சனியோடைய தொந்தரவு கண்டிப்பாக குறையும். வருடம் ஒரு முறை வந்து என்ன சொன்னான்னா, புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகளுக்கு சிகப்பு புடவை கண்டிப்பாக எடுத்து கொடுக்கணும். கண்டிப்பாக நல்லா இருக்கும், பிரச்சனை தன்மைகள் இருக்காது. இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீலக்கல் மோதிரம் போட்டு கொள்ளலாம், ஒண்ணு. ரெண்டாவது, பவள மோதிரம் போடும். சும்மா சாதாரண ஈஸியா கிடைக்கக்கூடியதான். பவளம் செவ்வாயோடைய பிரச்சனையை தீர்க்கும். அதுக்கடுத்து நீலக்கல் வந்து சனியோடைய பிரச்சனையை தீர்க்கும். நான் சொன்ன ஐட்டங்கள் பூரா அத்தனையும் அப்படியே நடக்கும். இருந்தாலும் நீங்க தான் கவனமா பார்த்து நடந்துக்கிடணும். அதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க, கண்டிப்பாக வெற்றியோடு இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.